எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரை வந்து மெயின்டைன் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டுது அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடி கொட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஸ்டேக்கும் சரி, மார்க்கெட்டில் விற்கிற கண்ட கண்ட ஷாம்பு நீங்கள் எல்லா ப்ராடக்ட் எடுத்து பார்த்தாலும் நிறைய கெமிக்கல்ஸ் வைஸ் இருக்குது. கெமிக்கல் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது, ஓகேங்களா? அதே மாதிரி கெமிக்கல் உங்களுக்கு வேண்டாம், இயற்கையாக வேணும்னா நீங்கள் ஊர் சைடு தான் நம்ம போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு வாஷ் அப்படின்னும் போது நல்லா நீட்டாக வாஷ் பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் வாட்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கால்பை நல்லா அலம்புங்க. நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற ஷாம்புவே அந்த ஷாம்புவை எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணி நல்லா ஒரு மசாஜ் பண்ணி நல்லா கிளியராக வாஷ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் தான். இதை பற்றி நீங்கள் ஹேர் ட்ரெஸ்ஸர்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பரான ஷாம்பு உங்கள் ஸ்கால்பை பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கால்பில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஆயிலி ஸ்கால்ப் இருக்குது, ட்ரை ஸ்கால்ப் இருக்குது, டாண்ட்ரஃப் ஸ்கால்ப் இருக்குது. இதனால் நம்ம என்ன ப்ராப்ளம்ன்றதை அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியுமே. டைரெக்டாக நான் வந்தேன் எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம டைரெக்டாக ஒரு ஷாம்பு இல்லை மார்க்கெட்டில் விற்கிற ஷாம்பு ரெஃபர் பண்ண முடியாது. ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கால்பை அனலைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா ஜுரம் அடிக்குதுன்னு சொன்னால் டேப்லெட் எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எதனால் ஜுரம் அடிக்குது, என்னென்னலாம் பண்ணீங்க, உங்கள் ப்ரீவியஸ் என்ன, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு டேப்லெட்டும் எழுதி கொடுப்பாங்க, உங்களுக்கு இன்ஜெக்ஷனும் வந்து போடுவாங்க. சேம் கான்செப்ட். ஹேர் ட்ரெஸ்ஸர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே. என்னை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன்றது ரொம்ப 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 ஈஸி. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் பண்ணிக்கிறீங்க. ட்ரபிள் பண்ணாத ஈஸியாக காலையில் எழுந்த உடனே நல்லா ஷாம்பு வாஷ், ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுறதோட பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் குளிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 times ஆயில் வைங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆயில் வைங்க. பாடி ஹீட்னாலையும் ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஷாம்பு போடுறது. நீங்கள் டெய்லியும் ஷாம்பே போட வேணாம். உங்களோட ஒர்க்கை ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்கள் ஒர்க் எப்படின்னு சொல்கிறதுனா, நீங்கள் ஜிம்மில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை வெயில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்களா, இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களா, இல்லை ஏசி ரூம்லேயே இருக்கீங்களான்றதை டிசைட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஏசி ரூம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஸ்வெட்டிங் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஷாம்பு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஆனால் டெய்லியும் ஷாம்பு பண்ணாதீங்க. இதே ஏசியில் இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், ரிங்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் பெஸ்ட்டு. ஏன் உங்களை ரிங்ஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டர்ட்டே வராது. ஏன்னா நீங்கள் ஏசி ரூமில் தான் இருக்கீங்க, ஸ்கால்ப் ஆல்ரெடி ரொம்ப ட்ரையாக இருக்கு. திருப்பி நீங்கள் ஷாம்பு பண்ணும்போது இன்னும் ரொம்ப ட்ரை ஆகும், சென்சிட்டிவ் ப்ராப்ளம் வரும், டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் இருக்கிறவங்க டெய்லியும் ஏர் வாஷ் பண்ணுங்க, ஆனால் தண்ணி போட்டு மட்டும் அலம்பிடுங்க. ஏன்னா சின்ன சின்ன டர்ட்டு, சின்ன சின்ன ஆயில்ஸு, க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பாடியிலேருந்து நேச்சுரலாக வரும். அதை மட்டும் வாஷ் அவுட் பண்ணவே போதும். அதுக்குன்னு கம்ப்ளீட்டாக அந்த க்ரீஸை வாஷ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கால்ப் ரொம்ப ட்ரை ஆகிடும். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க டெய்லியும் வாஷ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். அந்த ஷாம்பையும் வந்து ரொம்ப ஹார்டாக இந்த எப்படி சொல்லணும் சல்ஃபர் ஃப்ரீ ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ப்ளீச்சிங் போடுறவங்க ஸ்கின்ல பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஒரு ஸ்கின் அலர்ஜியோ இல்லை வேறு எதனா ப்ராப்ளம் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிடோ சரி, உங்கள் ஆசிட் ஸ்கின்ல பட்டுக்கிட்டே இருந்தால் நான் அந்த நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னே வந்து டேமேஜ் ஆகிடும். சேம் கான்செப்ட் தான் உங்கள் ஸ்கால்பில் நடக்குது. அதனால தான் ஹேர் லாஸ் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குது. ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட தன்மை வந்து வேணும். அதே மாதிரி அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் மண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நொசன்னு ஆகிடும். அதனாலே ஏர் லாஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேம் கான்செப்ட். எப்படி ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நொசன்னு ஆனால் அந்த மரம் வந்து செத்து போயிடுமோ, அதே மாதிரி தான் ஸ்கால்ப்லேயும் நடக்கும். அதாவது ஷாம்பு நீங்கள் ரெகுலராக போட 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 ஸ்கால்ப் ரொம்ப ட்ரை ஆகும். அதாவது அதுக்கு தேவையான மாய்ஸ்சரைசர் வேணும். நம்ம பாடியிலேருந்தே ஒரு சீபம்ன்றது ஒரு கண்டெய்னர் வரும். அதாவது நம்ம பாடியில் ஃபேட் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த ஃபேட்டில் இருக்கிற ஒரு சொட்டிங் மூலியமா வேர்வை மூலியமாகவே உங்களுக்கு ஒரு ஆயில் கண்டெய்னர் வரும். அதுதான் நேச்சுரல் கண்டெய்னரே. நம்ம ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் கொடுக்குறது அதுதான் நேச்சுரலாக இருக்கணும். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு மேலே மண் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல மரமும் வளராது, செடியும் வளராது. சேம் கான்செப்ட் தான் நம்மளோட ஹேருக்கும். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாடி மேலே அவ்வளோ ஒரு
ஈடுபாடோடு இருக்குது. எனக்கு தாடி வேணும் தாடி வேணும்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தான். இந்த தாடி வேணுன்றதுனால நீங்கள் ரெகுலராக ஷேவ் பண்ணுறதால இருந்தாலும் சரி, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட க்ரீம்ஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விற்கிற ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தாடி வளருதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக உங்கள் ஃபேமிலியில் பியர்டு தாடி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு மட்டும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா இது ஜெனட்டிக். இதுக்கு இயற்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஆனியன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் ஆனியன் ஒன்று இருக்கும், அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த ஆனியன். அந்த ஆனியனை எடுத்து அதோட சாறை மட்டும் எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர, நீங்கள் இன்னைக்கு அப்ளை பண்ண இல்லை ஒரு வாரம் அப்ளை பண்ண எனக்கு தாடியே வளரலன்னு கேட்டால் வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வரத்துக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது.